இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஊடக விலங்கறிவில் என்னென்ன துறைகளில் அது வளர்ச்சி கண்டிருக்கு. விலங்கறிவுன்னு சொன்னால் என்னென்று பார்த்தால், ஊடக விலங்கறிவுன்னு சொன்னால் வெகுசன ஊடகங்களூடாக இல்லாட்டி ஊடகங்களூடாக முன்வைக்கப்படுகின்ற இல்லாட்டி வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்களை நாங்கள் வாசித்து விளங்கிக் கொள்வதற்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் நம்மிடமுள்ள ஆற்றல் இல்லாட்டி தேர்ச்சியை நாங்கள் இந்த ஊடக விலங்கறிவுன்னு சொல்லுவோம். இந்த ஊடக விலங்கறிவுன்றது பல துறைகளில் வளர்ச்சி கண்டிருக்குது. அந்த வகையில் எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி கண்டிருக்குதுன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். அதில் இந்த விலங்கறிவானது பல துறைகளில், அதாவது காட்சி விலங்கறிவாகவும், செவிப்புல விலங்கறிவாகவும், கண்ணனி விலங்கறிவாகவும், தொழில்நுட்ப விலங்கறிவு, தகவல் விலங்கறிவு மற்றும் எண்கள் தொடர்பான விலங்கறிவு என்று பல துறைகளில் வளர்ச்சி கண்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த 6 வகைகள் பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது காட்சி விலங்கறிவு. காட்சி விலங்கறிவு என்று சொன்னால் காட்சிகளை பார்வையிட்டு அந்த காட்சிகளை பொருட்கோடல் செய்து, அதாவது விளங்கிக் கொள்வது காட்சி விலங்கறிவு என்று நாங்கள் பொதுவாக சொல்லிக்கொள்ளலாம். அதாவது ஒரு தொலைக்காட்சியிலேயோ இல்லாட்டி ஒரு காணொலியையோ பார்க்கும்போது அதை நாங்கள் அதில் வருகின்ற தகவல்களை நாங்கள் விளங்கிக் கொள்வது, இல்லாட்டி ஒரு செய்திகள் ஒளிபரப்பப்படுதுன்னு சொன்னால் அந்த செய்திக்கேற்ற காட்சிகள் தரப்படும். அந்த காட்சிகளை செய்திகளுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் விளங்கிக் கொள்வது, இல்லாட்டி அந்த காட்சிகளின் பின்புலங்கள், காட்சிகளின் உருவாக்கங்கள், குறியீட்டு காட்சி, அதாவது காட்சிகள் என்னென்ன குறியீட்டு தன்மைகள் பயன்படுத்தி அந்த குறியீடுகளை விளங்கிக் கொள்வது போன்ற விடயங்களூடாக நாங்கள் இந்த காட்சிகளை விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் காட்சிகளின் உள்ளடக்கங்களை விளங்கிக் கொள்ளல், அதாவது ஒரு காட்சிப்படுத்தப்படுவதுன்னு சொன்னால் அந்த காட்சி என்ன விஷயத்தை, என்ன தகவலை, என்ன உள்ளடக்கங்களை எங்களுக்கு தருகுது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்றதை நாங்கள் காட்சி விலங்கறிவுன்னு சொல்லுவோம். ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீட்டின் ஊடாக ஒரு தகவல் முன்வைக்கப்படுகுதுன்னு சொன்னால், ஒரு உறவு உடையுதுன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி உடைகிற மாதிரி, அதை கண்ணாடி உடைகிற மாதிரி காட்டினா நாங்கள் அங்கே ஒரு விரிசல் ஏற்படுகுதுன்றதை நாங்கள் அந்த காட்சியின் ஊடாக புரிந்து கொள்வோம். இல்லாட்டி ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறான்னு சொன்னால் ஒரு புலி ஒரு பாயிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ரோசாப்பூ உதிர்ந்து விழுகிற மாதிரியோ அப்படி காட்டுவிடும். அப்படி காட்டி அந்த குறியீட்டினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம், இதில் இந்த விஷயம்தான் சொல்லப்படுகுதுண்டு. அப்படி காட்சிகளின் உள்ளடக்கங்களை விளங்கிக் கொள்வதும் நாங்கள் காட்சி விலங்கறிவுன்னு சொல்லுவோம். 2வது காட்சிகளின் படைப்பாக்க ரீதியான உருவாக்கத்தை விளங்கிக் கொள்ளல், அதாவது ஒரு காட்சியில் எப்படியான படைப்பாக்கங்கள் பயன்படுத்தப்படுது, அது எப்படி ஒரு காட்சியாக்கப்படுது என்ற விஷயத்தை, அந்த படைப்பாக்கம், அதில் எப்படியான கேமரா கோணங்கள், எப்படியான அசைவுகள், எப்படியான கேமராக்கள் போன்ற விடயங்களை நாங்கள் ஒரு காட்சியில் என்ன மாதிரியான பின்னணி இசைகள் வழங்கி இருக்கணும், எப்படியான நிறப்பாய பயன்பாடு, எப்படியான பேக்ரவுண்டுகள் கொடுத்திருக்கிறோம் என்று அதில் இருக்கிற படைப்பாக்கங்களை நாங்கள் என்ன செய்யலாம், அந்த உருவாக்கத்தை வச்சும் நாங்கள் விளங்கி கொள்ளும். அப்போ ஒரு காட்சிகளின் படைப்பாக்க ரீதியான உருவாக்கத்தையும் விளங்கி கொண்டாலும் அது காட்சி விலங்கறிவாக கொள்ளப்படும். அடுத்தது 3வது காட்சிகளை உருவாக்கும் ஆற்றல், அதாவது காட்சிகளின் உள்ளடக்கங்களை விளங்கி கொண்டால்தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் காட்சிகளை விளங்கி கொள்ளலாம். அப்படி காட்சிகளை விளங்கி கொண்டால்தான் நாங்களும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் காட்சிகளை உருவாக்கி இயலும். அந்த ஒரு காட்சி என்ன விஷயத்தை தெரியுதுன்னு சொன்னால் தான் எங்களுக்கும் ஒரு காட்சியை உருவாக்கக்கூடிய திறன் ஏற்படும். சரிதானே? ஓகே. அடுத்தது நிறம், ஒளி மற்றும் பின்னணி என்பவற்றை பற்றி அறிந்து கொள்ளுது. ஒரு காட்சியில் எப்படியான காட்சி, இப்போ உதாரணமா ஒரு காட்சி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த காட்சி எப்பத்திய காட்சி, கலர் புகைப்படங்கள், வர்ண புகைப்படங்கள், வர்ண காட்சிகள் வாரத்துக்கு முன்னதான பழைய திரைப்படங்கள், பழைய காட்சிகள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சரிதானே? அதே மாதிரி ஒளி, அதாவது என்ன ஒளி, இயற்கையான ஒளிகள் கொடுத்திருக்கணுமோ இல்லாட்டி பிற ஒளிகள் கொடுத்திருக்கணுமோ இல்லாட்டி செயற்கையான ஒளிகள் கொடுத்திருக்கணுமோ இல்லாட்டி எடிட் பண்ணி இருக்கணுமோ போன்ற விஷயத்தை வச்சும் ஒரு காட்சிகளை விளங்கிக் கொள்ளலும். சரி, அடுத்தது பின்னணியை வச்சும் நாங்கள் ஒரு காட்சியை விளங்கிக் கொள்ளலும். அப்போ இந்த விஷயங்களை வச்சும் உதாரணமா இப்போ தொழில்நுட்பத்தில் இறந்தவர்கள் கூட பக்கத்தில் வந்து எங்களோட கதைக்கிற மாதிரியான காட்சிகளை உருவாக்கினோம். அப்போ அந்த காட்சிகள் எப்படியான காட்சிகள், அதில் பின்னணி எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். அடுத்தது அப்படி நாங்கள் இப்படி நிறம், மொழி மற்றும் பின்னணிகளை அறிஞ்சு அந்த விஷயத்தை நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்துகிற ஆற்றல் இருந்தாலும் அதுவும் காட்சி விலங்கறிவாக கொள்ளப்படும். சரிதான்? அடுத்தது செவிப்புல விலங்கறிவுன்னு சொன்னால், செவிப்புல விலங்கறிவு
என்பது ஒலிகளின் ஊடாக ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளும் போது ஒலிகளை வேறுபடுத்தி அறிந்து பொருள் விளங்கும் தகவலாக மாற்றும் செயற்பாட்டினை, அதாவது அவற்றை விளங்கிக் கொண்டு தகவலை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டினை செவிப்புல விளங்கறிவு என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில செவிப்புல விளங்கறிவை ஒலி குறியீடுகளை விளங்கி கொள்ளல் செவிப்புல விளங்கறிவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒலி குறியீடுகள் என்று சொன்னால் ஒரு ஒலி குறியீடுகள் என்னென்ன தகவலை தருகுது. உதாரணமாக ஸ்கூலில் பெல் அடிக்குதுன்னு சொன்னால் பாடசாலை மணி என்னத்துக்கு அடிக்கும், ஒன்று ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும் இல்லாட்டி பாடம் மாறுறதுக்கு நடக்கும். அப்படி பாடசாலை மணி ஒலிகளை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். இல்லாட்டி ஒரு ரோட்டால் ஒரு சைரன் ஒலியோட ஒரு ஆம்புலன்ஸ் போகுதோ, அப்போ ஆம்புலன்ஸ் என்ன சத்தம் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒலிகளை நாங்கள் அடிப்படையாக வச்சோம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் செவிப்புல விளங்கறிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சில ஒலி குறியீடுகளை விளங்கி கொள்வதனூடாகவும் செவிப்புல விளங்கறிவு எங்களுக்குள்ள வளரும். இரண்டாவது, ஒலிகளை படைப்பாக்க ரீதியான உருவாக்கத்திற்காக மேற்கொள்ளுதல். அதாவது ஒரு படைப்பாக்க ரீதியான ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குறோம் என்று சொன்னால் அதில் ஒலிகள் பல ஒலிகள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக ஒரு நாடகத்தை உருவாக்குறோம் என்று சொன்னால் இல்லாட்டி ஒரு பாட்டை உருவாக்குறோம் என்று சொன்னால் அதுக்கு பல ஒலிகள் தேவைப்படும். அப்போ அந்த ஒலிகள் எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும், அந்த ஒலிகள் பயன்படுத்தப்படும் போது அதை நாங்கள் விளங்கி கொள்ளுற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் செவிப்புல விளங்கறிவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது மூன்றாவது, இசை, ஒளி, மௌனம், நிசப்தம் என்பவை பற்றி அறிந்து கொள்ளல். அதாவது ஒலிகளிலிருந்து இசை, ஒளி, மௌனம், நிசப்தம் எல்லாம் ஒலிகளுக்குள் அடங்கும். அதாவது அந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்றது. இப்போ ஒரு வானொலி சேவை எடுத்தோம் என்று சொன்னால் இசைகள் பல இசைகள் இருக்கு. அவைக்கான நிலைய குறியீட்டு இசைகள் இருக்கும், செய்திகளுக்கான குறியீட்டு இசைகள் இருக்கும், இல்லாட்டி வேறு விடயங்களுக்கான இசைகள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கான இசைகள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி முடிகிறதுக்கான இசை குறியீடுகள் இருக்கும். அப்படி இசை குறியீடுகள் நிறைய இருக்கின்றது. அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அடுத்தது உதாரணமா ஒரு வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதுல ஒரு அலர்ட் மாதிரியான ஒரு மியூசிக் ஒரு இசை வருகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு அவசரமான செய்திகள் அங்க பகிரப்பட போதுன்றது தெரியும். அப்படி அந்த இசைகளை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அடுத்தது ஒலிகள், அதாவது இப்ப எங்களுக்கு தெரியும் வானொலியை எடுத்தோம் என்று சொன்னால் பல வகையான ஒலிகள் பயன்படுத்தப்படுகிறது. அது மனித ஒலிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஒலிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி செயற்கை ஒலிகளாக இருக்கட்டும், இசைகளாக இருக்கட்டும், அப்படி நிறைய ஒலிகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்தந்த ஒலிகள் என்னென்ன ஒலிகள் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சரிதான். இல்லாட்டி ஒரு நிசப்தம், ஒரு அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, ஒரு நல்ல சத்தமாக இருக்கிறது, அதுகளையும் நாங்கள் விளங்கி கொள்ளும் போது எங்களுக்கு அங்க செவிப்புல விளங்கறிவு என்பது காணப்படுகிறது. அப்படி இந்த இசை, ஒளி, மௌனம் என்பவற்றை நாங்கள் விளங்கி கொண்டு அதனை வினைத்திறனாக பயன்படுத்தும் ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் செவிப்புல விளங்கறிவுன்னு சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது மூன்றாவது, கணனி விளங்கறிவு. கணனி விளங்கறிவு என்பது கணனியின் மொழி, கணனியின் வன்பொருட்கள், மென்பொருட்கள், கணனியால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள், கணனியின் உள்ளீடுகள், வெளியீடுகள் என்பவற்றை விளங்கி அதற்கேற்ப கணனியை பயன்படுத்தும் அறிவை கணனி விளங்கறிவு என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது கணனி தொழில்நுட்பத்தை விளங்கி கொள்வது. அதாவது கணனியில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, எப்படி அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, என்ன மென்பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம், ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறோம் அதுக்கு இதை பயன்படுத்தலாம், எந்த மென்பொருள் ஆஃபீஸ் வேர்டுன்றதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கடிதத்தை டைப் பண்ணி கொள்ளலாம். அந்த போன்ற விடயங்களை விளங்கி கொண்டால் அது எங்களுக்கு ஒரு கணனி பற்றின அறிவுன்றது எங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கணனி தொழில்நுட்பத்தை விளங்கி கொள்ள கணனி விளங்கறிவாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். இந்த விளங்கி கொள்ற விஷயத்தை நாங்கள் பயன்படுத்தணும் என்று சொன்னோம். இப்போ உதாரணமா ஒரு கணனியை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு லெட்டர் அடிக்கிறோம், இல்லாட்டி ஒரு கணக்கு வேலைப்பாடுகள் செய்கிறோம், இல்லாட்டி ஒரு எடிட்டிங் செய்கிறோம், இல்லாட்டி ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், அப்படியான விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்திக்க எங்களுக்கு அங்கே கணனி தொடர்பான விளங்கறிவு இருக்குன்ற அர்த்தம். அப்போ நாங்கள் அந்த கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போதும் நாங்கள் கணனி விளங்கறிவை பயன்படுத்துகிறோம். கணனி விளங்கறிவை அங்கே எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற பொருத்தமான தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் மென்பொருட்களை இனம் கண்டு அவற்றை பயன்படுத்தும் ஆற்றல்
கணனி விளங்கறிவாக சொல்லப்படுகிறது. அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்புக்கு என்ன மென்பொருட்கள், என்ன சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்துகிறோம். அடோப் பேஜ்மேக்கர், இன்டிசைனிங், கோரெட்ரோ, அப்படி நிறைய மென்பொருட்கள் இருக்குது. அந்த மென்பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் ஒரு எடிட்டிங்கை செய்வோம், ஒரு ஃபோட்டோஷாப்பை செய்வோம். அப்படி நாங்கள் அதை பயன்படுத்துகிற திறன் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், பயன்படுத்துகிற ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் கணனி விளங்கறிவு என்று சொல்லுவோம். சரிதான், ஓகே. அடுத்தது கணனி உள்ளடக்கம் அல்லது வெளியீடு ஒன்றை உருவாக்கும் ஆற்றலையும் நாங்கள் கணனி விளங்கறிவுன்னு சொல்லலாம். உதாரணமாக கணினியில் நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட் செய்து அதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு கணினியில் ஒரு விஷயத்தை உருவாக்கி நாங்கள் அதை வெளியீடு செய்கிறோம். இல்லாட்டி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த கணினி தொடர்பான அதில் எங்களுக்கு செய்ய தெரியுது. எங்கள் கணினியிலேயே நாங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடிய விளங்கறிவு எங்களுக்கு இருக்குது. அப்படி நாங்கள் கணினியில் உள்ளடக்கங்களை உருவாக்கி அதை வெளியீடு செய்கிற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் கணினி விளங்கறிவு என்று சொல்லலாமா. சரிதானே, ஓகே. அடுத்தது தொழில்நுட்ப விளங்கறிவு. தொழில்நுட்ப விளங்கறிவு என்பது புதிய தொழில்நுட்பங்களை, அதாவது எண்மான தொழில்நுட்பங்கள் விளங்கி அவற்றை தேவையான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தும் ஆற்றலை தொழில்நுட்ப விளங்கறிவு என்கின்றோம். சரிதானே, அதாவது முதலாவது புதிய தொழில்நுட்பங்களை விளங்கி கொள்ளுதல். இப்போ நிறைய தொழில்நுட்ப வசதிகள், டிஜிட்டல் நுட்பங்கள், ஏஐ தொழில்நுட்பங்கள் என்று பல தொழில்நுட்பங்கள் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை விளங்கி கொள்ளுவோம் என்று சொன்னால் அது தொழில்நுட்ப விளங்கறிவு என்று சொல்லப்படும். அதாவது புதிய இப்போ ஏஐ தொழில்நுட்பம் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே, ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்கு நாங்கள் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம், இல்லாட்டி ஒரு எடிட் பண்ணுறதுக்கு என்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவோம், இல்லாட்டி இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம் என்று புதிய தொழில்நுட்பங்களை விளங்கிக் கொள்கிற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் தொழில்நுட்ப விளங்கறிவு என்று சொல்லுவோம். அடுத்தது இரண்டாவது, தேவையான சந்தர்ப்பங்களில் பொருத்தமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆற்றல். சரிதானே, அதாவது தொழில்நுட்பங்கள் நிறைய பல்கி பெருகி இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எங்கே பயன்படுத்த போகிறோம் என்ற அறிவு எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னாலும் அது தொழில்நுட்ப விளங்கறிவாக கொள்ளப்படுகிறது. சரிதானே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் ChatGPT போய் கேட்பீங்க. சரிதானே, அது நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அப்போ அதால் உங்கள்கிட்ட தொழில்நுட்ப விளங்கறிவு இருக்குன்னு அர்த்தப்படும். சரிதானே, ஓகே. அப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையில் நாங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறத நாங்கள் தொழில்நுட்ப விளங்கறிவுன்னு சொல்லுவோம். மூன்றாவது, தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வெளியீடு ஒன்றை உருவாக்கும் ஆற்றல். அதாவது உதாரணம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏஐ தொழில்நுட்பம் என்றது எல்லாருடையும் ஜெமினி அப்படியான விஷயம் நிறைய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிதானே, இப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குறது. இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இல்லாத விஷயத்தையும் இருக்கிற மாதிரி காட்டுறது. இப்போ இறந்து போனாக்கள் பக்கத்தில் வந்து எங்களோட கதைக்கிற மாதிரி, எங்களோட ஃபங்க்ஷனில் வந்து அவையும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்கிற மாதிரியான காட்சிகளை உருவாக்குற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் ஒரு தொழில்நுட்ப விளங்கறிவாக கொள்ளப்படும். இந்த தொழில்நுட்ப விளங்கறிவில் ஒரு புதிய தொழில்நுட்பங்களை விளங்கி கொள்வது, பயன்படுத்துறது, மீளுருவாக்கம் செய்கிறது, செம்மையாக்குறது, ஒரு புதிய படைப்புகளை உருவாக்குறது போன்ற விடயங்கள் உங்கள்கிட்ட காணப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் தொழில்நுட்ப விளங்கறிவு என்று சொல்லிக்கொள்ளும். அடுத்தது ஐந்தாவது, தகவல் விளங்கறிவு. தகவல் விளங்கறிவு என்பது பல்வேறு ஊடகங்கள் வழியாக பகிரப்படும் தகவல்களை விளங்கி பகுப்பாய்வு செய்யவும் மதிப்பீடு செய்யவும் தாமே தகவல்களை உருவாக்கி பகிரவும் ஒருவருக்குள்ள ஆற்றல் தகவல் விளங்கறிவு என்று சொல்லலாம். சரிதானே, அதாவது ஒரு தகவல் தரப்படுதுன்னு சொன்னால் அந்த தகவல்களை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த தகவல்களை எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் தகவல் விளங்கறிவு என்று சொல்லிக்கொள்ளுவோம். அந்த வகையில் முதலாவது, பக்கச்சார்பான பரப்புரையை விளம்பரப்படுத்துதலை, தணிக்கையை, சார்பு உள்ள செய்திகளை அடையாளப்படுத்துதல். அதாவது இது எப்படியான செய்தி, இது மென்மையான செய்தியாக இருக்குதோ இல்லாட்டி பக்கம் சார்பான செய்தியாக இருக்குதோ, சார்பு நிலை இந்த செய்தியில் காணப்படுவதோ, இல்லாட்டி இது ஒரு விளம்பரப்படுத்தலுக்காக இந்த செய்திகள் தரப்படுவதோ, இல்லாட்டி இதில் சரியான முறையில் தான் இந்த செய்திகள் தருவதோ,
இதில் தணிக்கைகள் இருக்கும், இல்லாட்டி நடைபெற்ற முழு தகவல்களும் செய்திகளாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதை விளங்கி கொள்கிற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் தகவல் விளங்கறிவு என்று சொல்லுவோம். அடுத்தது 2வது, தகவல் மூலங்களில் இருந்து ஆதாரபூர்வமான தகவல்களை பிரித்தெடுக்க உதவும். அதாவது ஒரு தகவல்களை நான் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தகவல்கள் சரியான தகவல்களோ ஒன்றதுக்கு அறிகிறதுக்கு எங்களுக்கு எங்கிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளினோம் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அப்படி அந்த எங்கிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம், தகவல் மூலங்களை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு தகவல்களை சரியான முறையில் விளங்கி கொள்றதை நாங்கள் தகவல் விளங்கறிவுன்னு சொல்லுவோம். சரி, தான் உதாரணமாக ஒரு விபத்து தொடர்பான செல்வி நடைபெற்றதுன்னு சொன்னால் அந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு போலீஸ் அதிகாரியால் தகவல் முன்வைக்கப்பட்டிருத்தல், இல்லாட்டி நோய் சார்பான ஒரு தகவல் என்று சொன்னால் ஒரு வைத்தியரால் ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டிருந்தால் அந்த தகவல்களை நாங்கள் ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களாக கொள்ள முடியும். அப்படியான தகவல்களூடாக அப்படியான விஷயங்களை விளங்கி கொள்வது தகவல் விளங்கறிவாக கொள்ளப்படுகிறது. அடுத்தது, ஊடகத்தின் உரிமையாளர்கள் யார், செய்தியின் பின்புலம் என்ன, ஊடகத்தின் நோக்கம் என்பவற்றையும் பிறன் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் தகவல் விளங்கறிவாக கொள்ளப்படும். அதாவது ஒரு தகவல் ஒரு பத்திரிகையிலேயோ வானொலியிலேயோ தொலைக்காட்சியிலேயோ முன்வைக்கப்படுதுன்னு சொன்னால் அதன் உரிமையாளர்கள் யார், அந்த செய்தி யாரை சார்ந்த செய்தியாக காணப்படுதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு அதன் உரிமையாண்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், உரிமையாண்மை என்றது 2 வகையில் இருக்கும், அரசு சார்ந்தது, தனியார் சார்ந்தது. அப்போ நாங்கள் ஒரு அந்த செய்தி யார் சார்பாக காணப்படுதுன்றதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது, செய்தியின் பின்புலம் என்ன, அந்த செய்திக்கான நோக்கம் அந்த ஊடகத்தின் நோக்கமாக இருக்குது, இல்லாட்டி சரியான செய்தியை தெரிகுதோன்றதை விளங்கி கொண்டாலும் அதுவும் தகவல் விளங்கறிவாக கொள்ளப்படும். அடுத்தது 4வது, ஊடக தகவலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப வினைத்திறனாக பயன்படுத்தும் ஆற்றல். அதாவது ஊடகங்கள்லேருந்து பெறப்படுகின்ற தகவல்கள் எங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படும் என்று சொன்னால் அந்த தகவல்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்று சொன்னாலும் அது தகவல் விளங்கறிவாக கொள்ளப்படும். இப்படியான விஷயங்கள் தகவல் விளங்கறிவு என்று சொல்லலாம். அடுத்தது, எண்கள் தொடர்பான விளங்கறிவு என்று சொன்னால் எண்களை பற்றிய விளக்கத்தினை, அதாவது எண்களை அடையாளப்படுத்துதல், அதை பயன்படுத்துதல், குறியீடுகள் மற்றும் அவற்றின் பண்புகள் ஆகியவற்றை விளங்கி கொண்டு எண்கள் விளங்கி கொள்வது எண்கள் தொடர்பான விளங்கறிவு என்று சொல்லப்படும். அந்த வகையில் முதலாவது, எண்களுக்குரிய அடையாள குறியீடுகளை அறிந்து கொள்ளலாம். எண்கள் என்னென்ன விஷயத்தை, இப்போ உதாரணமாக ஒரு பூச்சியத்தை எடுத்தோம் என்று சொன்னால் எண்ணுக்கு முன்னுக்கு வந்தால் அந்த பூச்சியத்துக்கு பெறுமதி இல்லை, எண்ணுக்கு பின்னுக்கு வந்தால் அந்த பூச்சியத்துக்கு பெறுமதி இருக்குது. அப்படியான விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்வது எண்கள் தொடர்பான விளங்கறிவு என்று சொல்லப்படும். அடுத்தது, எண்களுக்குரிய பண்புகளை விளங்கி அதற்கேற்ப பயன்படுத்துறது. இப்போ உதாரணமாக இப்போ நேரெண்கள், மறையெண்கள் போன்ற விஷயங்களை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு எண்கள் தொடர்பான விளங்கறிவாக கொள்ளப்படும். அடுத்தது, சமன்பாடுகள், அளவீடுகள், கணித செயலிகள் மூலம் எண்களை கணக்கிட உள்ள ஆற்றல். அதாவது இப்போ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடையாளங்களை தெரிந்து கொள்வது, அந்த அடையாளங்களை பயன்படுத்துறதுகள் கூட எங்களுக்கு இங்கே எண்கள் தொடர்பான விளங்கறிவாக கொள்ளப்படுகிறது. 4வது, தேவையான சந்தர்ப்பங்களில் எண்களை வினைத்திறனாக பயன்படுத்தும் ஆற்றல். அதாவது இப்போ உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த கடையில் போய் ஒரு பொருளை வேண்டி போட்டு அதுக்கான பணத்தை கொடுத்து அந்த அதில் வார மீதி பணங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கான அறிவு இருக்கும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் எண்கள் தொடர்பான விளங்கறிவு என்று சொல்லிக்கொள்வோம். இப்படி எண்கள் தொடர்பாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற, அதாவது ஒரு எண்கள் தொடர்பாக விளங்கி கொள்ளுகின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் எண்கள் தொடர்பான விளங்கறிவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறாக இந்த விளங்கறிவுன்றது வார துறைகளில், அதாவது காட்சித்துறை, செவிப்புலம், கணனி, தொழில்நுட்பம், தகவல், எண்கள் என்று 6 வகையாக தொழிற்படுகின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது.